அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உடையது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு முஹர்ரம் மாதத்தின் மகத்துவம் மற்றும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். ஒவ்வொரு மனிதனும் புதிய வருடம் வந்தால் புதிய திட்டங்கள் போடுகிறான். ஆனால் ஒரு முஸ்லிமின் உண்மையான புதிய வருடம் ஹிஜ்ரி வருடத்தின் தொடக்கமான முஹர்ரம் மாதத்தில் தான் ஆரம்பமாகிறது. நாம் நம்மையவே கேட்டுக்கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டு அல்லாஹ்விற்கு நெருக்கமானவனாக வாழ்ந்தோமா? என் தொழுகைகள் எப்படி இருந்தன? எனக்கும் குர்ஆனுக்குமான தொடர்பு எப்படி இருந்தது? இந்த சிந்தனைகளை உருவாக்குவதற்காகவே முஹர்ரம் மாதம் நமக்கு நினைவூட்டலாக வருகிறது. அல்லாஹ்வின் மாதம் என்று அழைக்கப்படும் முஹர்ரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானுக்கு பிறகு மிக சிறந்த நோன்பு அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாத நோன்பாகும். கவனியுங்கள், நபி அவர்கள் முஹர்ரத்தை அல்லாஹ்வின் மாதம் என்று குறிப்பிட்டார்கள். இந்த உலகில் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஆனால் சிலவற்றிற்கு அல்லாஹ் தனிச்சிறப்பு கொடுக்கிறான். உதாரணமாக, அல்லாஹ்வின் வீடு காஃபா, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் மாதம் முஹர்ரம் மாதம். இது அந்த மாதத்தின் உயர்ந்த மதிப்பை காட்டுகிறது. முஹர்ரம் புனித மாதங்களில் ஒன்று. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. அவற்றில் ஒன்று முஹர்ரம். இந்த மாதத்தில் நற்செயல்களின் நன்மை அதிகமாகவும் பாவங்களின் தீமை கடுமையாகவும் இருக்கும் என்று அறிஞர்கள் விளக்குகிறார்கள். இதன் மூலம் முஹர்ரம் மாதம் நன்மை சுய பரிசோதனை செய்ய அழைக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஹிஜ்ராவின் நினைவு. ஹிஜ்ரி ஆண்டை நினைவுபடுத்தும் இந்த மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தியாகத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. மக்காவில் அவமானம், துன்பம், புறக்கணிப்பு எல்லாவற்றையும் சந்தித்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை விட்டுவிடவில்லை. இறுதியில் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஒரு முஸ்லிம் எந்த சூழ்நிலையிலும் தனது ஈமானை விட்டு கொடுக்க கூடாது என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆஷுரா வரலாற்றை மாற்றிய நாள். முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷுரா. இந்த நாளில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான். ஃபிரௌனை அழித்தான். கடல் பிளந்தது. பலவீனமானவர்களாக இருந்த ஈமான் கொண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். அகந்தை கொண்ட ஃபிரௌன் தோல்வி அடைந்தான். சத்தியம் தாமதமாக வெல்லலாம், ஆனால் தோற்காது என்பதற்கான ஆகச்சிறந்த உதாரணமாக இவை கருதப்படுகிறது. ஆஷுரா நோன்பின் மகத்துவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆஷுரா நோன்பு கடந்த ஒரு வருடத்தின் சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும். ஒரே ஒரு நாள் நோன்பு, ஆனால் ஒரு வருட பாவ மன்னிப்பு. இது அல்லாஹ்வின் அளவற்ற கருணையை காட்டுகிறது. முஹர்ரம் நமக்கு சொல்லும் 3 முக்கிய பாடங்கள். முதல் பாடம் தௌபா. புதிய வருடத்தை புதிய பாவங்களால் அல்ல, புதிய தௌபாவால் தொடங்குங்கள். இரண்டாவது பாடம் பொறுமை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அவர்களின் வழிகாட்டுதலின்படி நமக்கு சோதனை வரும் போதெல்லாம் அல்லாஹுவை நம்ப வேண்டும். மூன்றாவது பாடம் அல்லாஹ்வின் உதவியில் நம்பிக்கை. கடலுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்றபோது மக்கள் பயந்தார்கள். ஆனால் அவர் கூறினார்கள், என்னுடன் என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ்வின் மீது இதே நம்பிக்கை நமக்கும் வேண்டும். அன்பானவர்களே, முஹர்ரம் என்பது வெறும் முதல் மாதம் அல்ல, தௌபாவின் மாதம், நோன்பின் மாதம், சுய பரிசோதனையின் மாதம், அல்லாஹ்விடம் நெருங்கும் மாதம். ஒரு வருடம் கழிந்து விட்டது, நம் வாழ்நாளும் ஒரு வருடம் குறைந்து விட்டது. ஆகவே அல்லாஹ்வை நோக்கி திரும்புவதற்கு இதைவிட சிறந்த நேரம் இல்லை. அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்தை நமக்கு ஈமான் அதிகரிக்கும் மாதமாகவும்
பாவ மன்னிப்பு கிடைக்கும் மாதமாகவும் ஆக்குவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கினா அதாபன்னார். யா ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.